ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் குட்டீஸ்க்காக சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். இந்த பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கோல்டு சீசனில் இந்த மாதிரி மசாலா வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சீசனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.25 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1.25 டீஸ்பூன் ஜீரகம், இது மூணையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலா ஒண்டி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கோல்டு சீசனில் இல்லை அவங்களுக்கு கோல்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு செய்கிறதுனால நான் ஆல்ரெடி சிக்கனை வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் வேக வைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்மெல்லுக்காக உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. கிளர்ந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெப்பர் பவுடரு அதை இது கூட சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்க்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தியாக செய்கிறீங்கன்னா, குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் அரைச்ச பவுட்ரு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சிக்கன் இருக்கிறதுனால கொஞ்சமாக பவுட்ரு சேர்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டாக இருக்கிற பசங்களுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கனை குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் இல்லாமல் இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்சும் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலா ரொம்ப சூப்பரான மசாலா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் சாப்பிட்டாங்க. இந்த சண்டே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் சிக்கன் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி சிக்கனில் நான் சால்ட் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு இன்னொரு டைமு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த வெங்காயம் அந்த மசாலா அது கூட ஒட்டணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த